ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம இப்போ மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாபுக்கு போயிட்டுருப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏஐ அப்படிங்கிற இந்த விஷயம் வந்ததுக்கப்புறமா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி நம்ம பண்ணுற ஜாப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஓகேவா? ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அமேசான், அதுக்கப்புறமா யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ நம்ம பண்ணுற பிஸ்னஸை யூடியூப்லேயும் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூடியூப்பில் இருக்க மானிட்டைசேஷன் மூலமாகவும் நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக ஃபிசிக்கலாகவே நம்ம வீடியோஸ் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கப்புறமா தம்ப்நெயில் மேக் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம போஸ்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டானவே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கப்புறமா ஏஐ யூஸ் பண்ணியே நிறைய பேர் வீடியோஸ் கிரியேட் பண்ணி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணி மில்லியன்ஸில் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஈஸியான வே ஆகிப்போச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏஐ அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கப்புறமா ஸோ வீடியோ எடிட் பண்ண வேண்டாம், ஷூட் பண்ண வேண்டாம். ஸோ லைக் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் சேனலை எப்படி ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி அதுக்கு வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஸோ அதை நீங்கள் பர்சனல் யூஸ்க்கோ எதுக்காச்சும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புதுசாக ஒரு இமெயில் ஐடி தான் க்ரியேட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபோன் நம்பர் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த தப்பை பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனெண்ட் ஃபோன் நம்பர், ஒரு பெர்மனெண்ட் இமெயில் ஐடி, அதுவும் பர்சனல் இமெயில் ஐடி யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன். ஸோ இந்த 3 விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் அண்டு இமெயில் ஐடி இந்த ரெண்டையுமே ரொம்பவே செக்யூராக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் மெயில் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ டாப்பில் இருக்கிற அந்த ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி கூகுளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செக்கிங் இன்ஃபோ அப்படின்னு காமிச்சிட்டு ஃபோனோட லாக்கு கேட்கும். ஸோ லாக்கை என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த பேஜில் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட நேமை உங்கள் இமெயில் ஐடிக்கு வைக்கிற நேம் அந்த எல்லாமே கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்தையும் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ஜெண்டரையும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதில் கொடுத்துருக்க சஜஷனில் கொடுத்துருக்க மெயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கான ஒரு யூனிக்கான மெயில் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அதாவது என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எனக்கு தேவையான மாதிரி ஒரு ஐடியா எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டஃப்பாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி கொடுத்து கேட்டிருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ லோட் ஆகுது. இப்போ நம்ம இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ எப்போவுமே சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு புது இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணணும், பழைய இமெயில் ஐடி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்பு க்ரியேட் அண்ட் வெரிஃபை யுவர் சேனல். ஓகே, இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? யூடியூப்பில் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம்ல இமெயில் ஐடி, ஸோ அந்த இமெயில் ஐடியில் வேறு யூடியூப்பை நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ இதில் ப்ரொஃபைல் பேஜை கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் ஏ சேனல் அப்படிங்கிற மேலே ஒரு நேம் கீழே கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்னதாக பயோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜில் சேனலோட லோகோ ஆட் பண்ணிக்கலாம், சேனலோட நெய்மை ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா ஹேண்டில். ஸோ ப்ரொஃபைலும் நெய்மை நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஹேண்டில்னால் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ ஹேண்டில் நம்ம ஒரு சேனலோட யூசர் நேம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு யூனிக்கான உங்களுக்கு தேவையான ஒரு ஹேண்டிலை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி அது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது அவைலபிளாக இருக்குது, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் சேனல் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு சேனலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துச்சா? எகெயின் ப்ரொஃபைல் அக்கௌண்ட் போட்டு வியூ சேனலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜில் போஸ்டர் வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணுற க்ரியேட் பட்டனும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேனல் பேனர், லோகோ, சேனலோட நேமு, ஹேண்டில், அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுதுகிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போ வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவசின்னு கொடுத்த ஒரு பட்டன் வந்து ஆனில் இருக்கும். அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க சேனல் எல்லாமே ப்ரைவேட்டில் இருக்கணும், யாரும் விசிபிள் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து ஆனில் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பு வெரிஃபிகேஷன் அண்ட் சேனல் கஸ்டமைசேஷன். இந்த ஸ்டெப் வந்து நம்மளால் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் வந்து பண்ண முடியாது. ஓகேவா, நம்ம வந்து டெஸ்க்டாப் சைட் மோடில் தான் பண்ண முடியும். ஸோ க்ரோமில் வந்து உங்கள் இமெயில் ஐடி லாகின் பண்ணிவிட்டு யூடியூப்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டில் இருக்க வெப்சைட்டை கிளிக் பண்ணி உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஓகேவா, இப்போது சைடில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த இடத்துல எகெயின் உங்களோட ரைட் சைடில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா சைட் மெனு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். சில பேருக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் டேரெக்டாக உங்களோட ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸ்டுடியோ வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி வெல்கம் டு யூடியூப் ஸ்டுடியோன்னு காமிப்பாங்க. ஓகேவா, ஸோ பார்த்திங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் மோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க, சேனலோட டேஷ்போர்ட் பேஜுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து கஸ்டமைசேஷன் ஒரு மந்திரக்கோள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட கஸ்டமைசேஷன் பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சேனலோட பேனர் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட லோகோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சேனலோட நேமை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஹேண்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எபோட் பேஜில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமோ வாட்டர் மார்க் வரைக்கும் எல்லாமே நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஹோம் டேப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் சைடில். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் டேப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிடுங்க. ஓகே, இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா மற்றபடி வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த கஸ்டமைசேஷன். ஓகேவா, அதனால் நீங்கள் அடுத்த கஸ்டமைசேஷன் பண்ணணும்னா நீங்கள் ஒரு 10-20 வீடியோ பப்ளிஷ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, இந்த செட்டிங்ஸ் இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பப்ளிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லோட் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா கீழே பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் சேனல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதில் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற 3வது ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனேபிள்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்த 2 ஆப்ஷனையும் நம்ம எனேபிள் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் தம்ப்நெயில் வைக்க முடியும், 15 மினிட்ஸ் பக்கத்தில் வீடியோஸ் போட முடியும், ஸோ இதை லைவ் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதை எனேபிள் பண்ணலைன்னா மானிட்டைசேஷன் கூட அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா, ஓகே, இப்போ இன்டர்மீடியேட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா, இதை வெரிஃபை ஃபோன் நம்பர் அப்படிங்கிற பட்டனை வந்து ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு வரும். இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட்டில் உங்களோட ஓடிபி வரணுமா இல்லைனா காலில் வரணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ காலில் வந்துச்சுன்னா அவங்க வந்து ஓடிபி சொல்லிவிட்டு கட் பண்ணிடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து டவுட் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டில் வந்துச்சுன்னா நமக்கு எப்போ வேணாலும் இந்த ஓடிபி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களோட முக்கியமான ஃபோன் நம்பராக இருக்கணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஓடிபிக்கான பேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும். ஓகேவா, ஸோ ரீசார்ஜ் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஓகே, ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதும் ஃபோன் நம்பர் வெரிஃபைடுன்னு காட்டுச்சா. ஸோ இந்த ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு. ஓகேவா, ஓகே, அந்த இன்டர்மீடியேட் ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் எனேபிள்ட் அப்படின்னு காமிக்குதா. ஓகே, இப்போ 3வது ஆப்ஷன் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ இதை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து மானிட்டைசேஷனே அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்த ஃபீச்சரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணலாம், வேலிட் ஐடி அதாவது பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலாம். இல்லைனா சேனல் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ சில பேருக்கு வந்து வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முடியாது, சில பேருக்கு வேலிட் ஐடி கொடுக்கும் விருப்பம் இருக்காது. ஸோ இந்த மாதிரிப்பட்டவங்க வந்து சேனல் ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ சேனல் ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, ஸோ அப்படி இந்த 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் நம்ம ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஆக்சஸ் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற அந்த பிளாக் கலரில் இருக்க பட்டனை வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு பாப்அப் ஷோ ஆகுதா. ஸோ இந்த இடத்துல 3 ஆப்ஷனில் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து 6 செகண்டுக்கான வீடியோ வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா டேக் ஏ ஃபோட்டோ ஆஃப் யுவர் ஐடி, இந்த 2 ஆப்ஷனையும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 3வது இருக்கிற ஹிஸ்ட்ரியை, அதாவது உங்களோட சேனல் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 மாதம் ஆகும். 2 மாதத்தில் உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆயிரும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா யுவர் சேனல் ஹிஸ்ட்ரி இஸ் பீயிங் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு காமிக்குதா.
ஸோ இதை டன் கொடுத்துடலாம். ஓகேவா, பார்த்திங்க அப்படின்னா இப்போ அது பெண்டிங்கில் இருக்கும். ஓகேவா, பெண்டிங்கில் இருக்கும். 2 மாதத்துக்கு அப்புறமா எனேபிள் ஆயிரும். ஸோ அந்த 2 மாதத்துக்குள்ளாடி நீங்கள் வந்து வீடியோ வெரிஃபிகேஷனோ இல்லைனா வேறு நீங்கள் அந்த ஐடியோட ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா உடனே இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து இதோட முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் 2 months வெயிட் பண்ணிங்கன்னா இதுவும் கிளியர் ஆயிரும். ஓகே, இந்த வெரிஃபிகேஷன்ஸை முடிச்சுட்டு இப்போ நம்ம டேரெக்டாக பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேனலோட எபோட் பேஜுக்குள்ளே போகணும். ஸோ அதில் மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை, ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து ஃபோன் வெரிஃபைடுன்னு காமிக்கணும். ஓகேவா, ஃபோன் வெரிஃபைடுன்னு காமிச்சதுனாலே ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வெரிஃபிகேஷன் சேனலோட வெரிஃபிகேஷனை முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லோகோ ஆட் பண்ணிக்கலாம், பேனர் ஆட் பண்ணிக்கலாம், ஸோ மற்ற விஷயங்களை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக ஒரு 15-20 வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமான கஸ்டமைசேஷனை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், எந்த மாதிரி மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணணும், மானிட்டைசேஷனுக்கு அப்புறமான வெரிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, அதையெல்லாம் எப்படி ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டவுட் இருந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025 AdSense அக்கௌண்ட்டை ப்ராப்பராக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.